நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம். நம்மளை விட எவ்வளவு ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது, என் காலில் வந்து விழுங்க. வெற்றியோட அடையாளம்ன்றாங்க. விசில் வெற்றியோட அடையாளம். ஆமா சார், எல்லா இடத்துலயுமே படத்து வெற்றி ஆனிச்சுன்னா விசில் தான் அடிக்கிறாங்க, எல்லா கொண்டாட்டத்துக்கும் விசில் தான் அடிக்கிறாங்க. சோ தாதைக்கு வரப்போது இனிமே கொண்டாடி தீருங்கன்றாங்க. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. இல்ல கொண்டாட்டத்துக்கு விசில் அடிப்பாங்களா? எப்படி உள்ளே எந்த கொண்டாட்டத்துக்கு விசில் அடிப்பாங்க? பொண்ணுங்களை வந்து சில சீட்டிமாங்க, நம்ம கிராமங்களில் சீட்டி அடிக்கிறதுமாங்க. சீட்டி அடிச்சு ஒருத்தனை கிண்டல் பண்ணி கூப்பிடுது அப்படின்னு கூப்பிடுறது. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, தெரியுதுடா பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. இந்த அதுக்கு அதுவும் அதாவது தவறான செய்திக்கும் விசில் பயன்படுத்தப்படுது. அவங்களுக்கு ஏத்த சின்னமா கூட இருக்கலாம், ஆனா அதுக்காக வந்து ஒரு சின்னத்தை பார்த்தோன்னே மக்களுக்கு வந்து அருவருப்பை ஏற்படுத்துற மாதிரியான வேலையை பண்ணக்கூடாது. உன்னையே நீயே கேக்குற, ஏன் கேக்குறேன்? இவனுக்கு தமிழை எவனையும் கொண்டாட மாட்டான். இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் நமக்கான ஆளு, நம்ம ஆளு. விஜய் மட்டும்தான் நம்ம ஆளு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல, விஜய் மட்டும்தான் நம்ம ஆளு, நமக்கான ஆளு, வேற எவனும் இல்ல. தெரியுது, நீ மூடு. ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொண்ட பொழுது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் சொல்லிவிட்டு வருகிறார் விஜய். நீட் தேர்வில் தங்கை அனிதா இறந்து விட்டார். இறந்த பொழுது இரவோடு விரைவாக சென்று அனிதா வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறார் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போய் நின்று களத்தில் நிற்கிறார் விஜய். இந்த மண்ணில் இருக்கிற ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, டிமானிட்டேஷன் எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுகிறார். ஒரு தமிழனாக, ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் விஜய் கேட்கிறார். அது பொறுக்க முடியல, உடனே ரெய்டு. வருமான வரித்துறையில வருமானத்தை ஏய்த்ததாக இவருக்கு வருமான வரித்துறை ரெய்டு. அது வேற வாயி, இது நார வாயி. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. நதிகளை மட்டும் இணைச்சிட்டா நாட்டுல பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது. அது கச்சச்ச இச்சச்ச இச்சச்ச கச்சச்சா. ஜோக்கா இது ஜோக்காடா? இல்ல கண்ணியமான வார்த்தைகள் நாங்கள் பதிவு செய்ய ஒழிய அது தவறான வார்த்தைகளை ஒருபோது நாங்க பேசுறது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நீ மராட்டிய, நீ பச்சை தமிழ் என்ன தெரியும்ல? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அவங்க ஆத்தா கூட ஒண்ணு ஆத்தா தப்பு செஞ்சுக்கணும், இல்ல தாத்தா தப்பு செஞ்சுக்கணும். என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ்ல கொஞ்சம் டிலே. மருமகன் தனிச்சு ஒரு முண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? மகன் சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. அதை கண்டிக்க மக்கள் உனக்கு அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. மகன் மூத்த மருமகத்தை ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாளைக்கு சாகணும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியுத நீங்க? இப்படி எல்லாரும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கத்துல பிஜேபி. ஏற்கனவே வந்து லைன்ல நாங்க தான் முதல்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். திமுகவும் நாம் தமிழரும் டெய்லி நாம் தமிழர் வந்து ஒரு வீடியோ வந்துருது. இப்ப இந்த பக்கம் வா, இப்படி வா. இங்க போற கூட்டத்துல எல்லாம் வந்து நாம் தமிழர் முதல் குறி தாவேகா தான். அப்படி இருக்கிற திமுக வந்து சைலண்டா 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக தாவேகாவை அடிச்சுட்டு வராங்க. இப்போ லேட்டஸ்ட் என்ட்ரியா என்டிஏவும் என்ட்ரா இருக்கிறது. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். கட்டம் கட்டப்படுகிறாரா விஜய்? கல்லடி படுபவர்கள் எல்லாம் கயவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில சமயம் சாக்ரட்டிஸ்களாக கூட இருக்கலாம். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஒரு நல்ல காய்ந்த மரம் தான் கல்லடி படுங்கிற நம்ம பார்த்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து நமக்கு போட்டியா விஜய் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சதுல இருந்து அதிமுக தனக்கு போட்டியா வந்துடக்கூடாது விஜய் நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்காரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? திமுக கவலைப்படுவதும் அதிமுக எதிர்க்க ஆரம்பித்திருப்பதும் நாம் தமிழர் ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்போம். இது எல்லாத்துக்குமான காரணம் திரு விஜய் வளர்கிறார்.
அரசியல் விமர்சகர்னு கார்டு கொடுத்துட்டேன். திமுக எதிர்ப்பாளரையும் சொல்லணும். அரசியல் விமர்சகர்னா எல்லா அரசியலையும் விமர்சனம் பண்ணணும், எல்லா கட்சியில இருக்கிற தவறையும் பேசணும். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசுவேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ என்ன சொல்ல முடியுமா? நான் திமுக எதிர்ப்பாளர்னு மட்டும் சொல்லட்டுமா? அது சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. திமுக நான் கண்டிப்பா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அப்படிதான் பேசுவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. மகளிர் உரிமை மாநாடு நடத்துறாங்க திமுக. உங்க சோசியல் மீடியாவில் நீங்க எழுதிருக்கீங்க, இந்த மகளிர் உரிமை மாநாட்டிலாவது கனிமொழியின் உரிமை அங்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. மட்டும் இல்ல, இந்த மகளிர் மாநாட்டிலாவது யார் இடுப்பும் கிள்ளப்படாமல் தப்பிக்க வேண்டும். பெண் அதிகாரிகள் மீது எந்த பாலியல் கொடுமைகளும் நடக்காம. அது மகளிர் மாநாடுங்க. கடந்த முறை மகளிர் மாநாட்டில் தான் நடந்தது. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி பங்கேற்ற பொதுக்கூட்டத்திலேயே திமுகவின் 2 இளைஞர்கள் பெண் போலீசிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அழைத்து வந்தது காரணம், அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். திமுகவின் வழியில பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டு அதெல்லாம் வந்து கையில வச்சுக்கிட்டு இவங்க போய் சில்மிஷம் பண்ணாங்க பெண் காவல்துறை அதிகாரிகள். யாரோ அத்துமீறினாங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. மகளிர் மாநாடு, அங்க மகளிர் தான் நிரம்பி இருப்பாங்க. முழுக்க திமுக மகளிர் அணி தொண்டர் தான் நிரம்பி இருப்பாங்க. அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன் கூடுதல் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் அவர்கள் அப்படின்னு அவர்களுடைய பாதுகாப்பையும் சேர்த்து சொல்றேன். ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்து எடுக்கிற? இன்னும் வறுத்து எடுக்கவே இல்ல. அந்த வண்ண ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு எப்படி ஐயா பம்படிக்கிறது? கனிமொழியின் உரிமை அங்குவாவது கிடைக்குமான்னு கேக்குறீங்க. அவங்களுக்கு உரிமை கிடைக்கலன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? நான் வந்து அவங்க சொல்லணுமா? ஊருக்கே தெரியுது. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய கனிமொழி அந்த பதவிக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்தது? எல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. உங்களுக்கு எதுக்கு? ஏங்க நீங்க பொது வழியில ஒரு அறிவு எல்லா கட்சியிலும் அப்படி எல்லா கட்சியிலும் அப்படி பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துறாங்களா? அந்த ஆளை யாரு நினைச்சா? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஒரு ஆணாதிக்க சிந்தனை எல்லா கட்சியிலும் இருக்கு. அப்ப அந்த ஆணாதிக்க சிந்தனை இங்கேயும் இருக்குன்றத ஒத்துக்கிறீங்க? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ எல்லா கட்சியிலும் இருக்குங்க. இந்த கட்சியில இருக்குன்றத ஒத்துக்கிறீங்களா? அதிமுகவுக்கு நீங்க அதிமுக ஆதரவாளர், பிஜேபியும் அப்பப்ப தொட்டுப்பீங்க. அங்கெல்லாம் தொட்டுப்பங்க, அது உங்க பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட அந்த மாநாடு ஆய்வு எல்லாம் செய்ய வந்த போது கனிமொழி அவர்கள் கிட்ட தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அவங்க மாநாட்டுல அவங்கள்ட்ட விசாரிக்காம வேற யார்ட்ட விசாரிப்பாங்க? குடிக்கு உதயநிதி போனாரா? சரி. திமுகவை பொறுத்தவரையில் சின்னவர் அப்படின்னு நான் சின்னதுன்னு சொல்லுவேன். சின்னது அங்க வராங்க. மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லுங்க நீங்க. மாண்புமிகு சின்னது